வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எலுமிச்சம்பழத்தில் இன்ஸ்டண்ட்டாக ஊறுகாய் போடுறோம். கட்டா மீட்டா இதுக்கு இது மாதிரி 3 பெரிய எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதோட 2 சைடும் காம்பு இந்த தலைப்பக்கம் 2ஐயும் வெட்டி தனியாக வச்சிட்டோம். எலுமிச்சம்பழமெல்லாம் வெட்டிட்டோம். சின்ன சின்ன துண்டாக தான் இருக்குது. இதில் இருக்கிற விதையெல்லாமும் நம்ம எடுத்துட்டோம். எல்லாத்தையும் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். இதில் இந்த எலுமிச்சம்பழம் போட்டு ஒரு விசில் வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். விட்டுருக்கோம். அதில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 5-6 கிராம்பு. சோம்பு கிராம்பு 2ம் ட்ரை ரோஸ்ட் பண்ணினோம். இப்போ அதை மிக்ஸி ஜாரில் போட்டு 2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் 2ஐயும் அதோடு சேர்த்து கிரைண்ட் பண்ணுறோம். மசாலா பொடிச்சு எடுத்தாச்சு பாருங்கள். ஃபைன் பவுடராக எடுத்து வெல்லம், ஜீனி வேணாலும் போடலாம். நான் வெல்லம் எடுக்கிறேன். வெல்லமும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஊறுகாய்க்கு. 300 கிராம் எலுமிச்சம்பழத்துக்கு 150 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணீர் விட்டு பாகாக்கி வெல்லம் நல்லா கரையணும். ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் அதை பாகாக்கணும். எலுமிச்சம்பழம் வந்து தயாராக இருக்குது. இதில் நம்ம தண்ணீர் விடலை. இல்லை பாக ஒரு கம்பி பதம் வந்துடுது. பொடிச்சு வச்ச மசாலா பொடியை நம்ம இதில் சேர்க்குறோம். இதில் உப்பு, காரம், மசாலா எல்லாம் சேர்ந்துருக்கு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் இதில் சேர்த்துட்றோம். இந்த எலுமிச்சம்பழம் எல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுறோம். இதை உடனேயே சாப்பிடலாம். செய்து 1 நாளைக்கு அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அதை வெந்த எலுமிச்சம்பழம் வந்து இந்த பாகில் போட்ட உடனே நல்லா அழகாக இன்னமும் கெட்டியாகிடும். இது கொஞ்சம் நேரத்தில் இந்த கட்டா மீட்டா அச்சார் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாஸ், கெச்சப் இதெல்லாம் இதுக்கு பக்கத்துலேயே வர முடியாது. இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக செய்து பாருங்கள்.